ரவுண்ட் 2 மேட்ச் இது. இந்த மேட்ச் யாருங்க பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் வெர்சஸ் சண்டே பாய்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க ஹண்டர்ஸ். அதே 5 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்னா ஃபிரோஸ் ஸ்ட்ரைக்ல, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணார் ரஹமதுல்லா. லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் தி விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால், ஃபுல் பவர் பேட்ஸ்மேன் தான் போடணும். முதல் பாலே விக்கெட், பிரேக் த்ரூ. இன்னைக்கு டேவோட முதல் மேட்ச் நம்மளால எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஹண்டர்ஸோட ரவுண்ட் 1 மேட்ச் தான். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரியாஸ். செகண்ட் பால் பேஸ் கொடுக்காம ஸ்டம்ப்லைன் மேலேயே வச்சாங்க. பேக் ஆஃப் லென்த் கேட்ச் எடுத்த ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாகவும் வந்திருக்காரு, நல்ல த்ரோவும் வந்திருக்கு. போன பால் ஃப்ரீ பால். இந்த பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஹசன் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, கைக்கு போயிருக்கு. இது ஃப்ரீ ஹிட் பால். ரியாஸ் ஆன் ஸ்ட்ரைக். அந்த ஃபீல்டர் தேடி தேடி போகுது வித்தவுட் மேக்கிங் எனி மிஸ்டேக். அந்த ஃபீல்டர் நல்லா ஃபீல்டிங் பார்க்குறாரு. நல்ல பிளேஸ்மெண்ட். ஆக்சுவலா எல்லாருமே டீப்ல இருந்தாங்க. வெரி குண்டு வந்தாலும் 2 ரன். இவ்வளோ வைடாவா சூப்பரா போட்டாருங்க. வெரி வெரி இன்டெலிஜென்ட் பவுலிங். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, 6 ரன், 1 விக்கெட் சண்டே பாய்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் அபுரார். இந்த ஒரு முதல் பால் ரியாஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஆர்க் லெவல்ல முடிச்சிட்டாரு ஃபாஸ்டா. போன பால் வைடு. செகண்ட் பால் ரீப். ஃப்ளோட்டர் டெலிவரி ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்ட். டாஸ் பால் ஹசன் ஸ்ட்ரைக்ல ஓபன். நேரா ஓபன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏமாத்துதான் பார்த்தா. பாத்து எஃபோர்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு கொடுத்தாரு ஃபீல்டர். ஓடிட்டார். ரியாஸ் ஆன் ஸ்ட்ரைக். பேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபுல் பவர் பேட்ஸ்மேன் தான் போட வேண்டியதாக இருக்குது. டாஸ் பால் அந்த எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். பிச்சை யூஸ் பண்ணார், பேஸ் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக. அவ்வளோ கையில் போட்டு தெரிஞ்சிருச்சு, தடுக்க தான் முடியல. சிங்கிள் மாற்றிட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 1 விக்கெட் விட்டு 12 ஆடி இருக்காங்க சண்டே பாய்ஸ். நந்தகுமார் அடுத்த நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டாங்க, கைக்கு ஒட்டி போச்சு. வாய்ப்பில்லை. போன பால் இடி வந்த பால். ஓய்யோ சரியான டர்னுங்க. வாட் a ball, what a turn, what a wicket இங்க. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஆரிஃப் ஸ்ட்ரைக்ல. வெல் பிளேஸ்ட், கேரி ஆகல. பாஸான பாத்து 2 ஓடிருக்காங்க. ஹேங் ஆயிடுச்சு போனு, மன்னிக்க வேண்டும். சிக்லைன்ல இருந்து நல்லா டர்ன் எடுத்திருக்கு. இந்த பால் தான் விக்கெட் கிடைச்சிச்சு போன தடவை. 1 more மீன். அதே பந்து நல்ல ஓவர் பிச். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் சண்டே பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் ஹசார். ஓய் ஃபாஸ்டா பேட்லாட்டாரா. செகண்ட் பால் ஃபுல்லர் பால், பிச் அப் டெலிவரி. இவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு போட்டிருக்கீங்க. நேர்ல ஓபன் விட்டாலும் பவுண்டரிக்கான வாய்ப்புல போச்சு. அது விக்கெட் அமைஞ்சிருக்கு. ரியாஸ் ஆட்டம்ல இருந்து வெளியே கட் பண்ண பார்த்தாங்க, வாய்ப்பு இல்லை, விக்கெட்டா இருக்கும். ஐயோ அடிக்க முடியல. போன பால் வைடு. நியூ பேட்ஸ்மேன் செக்ல ரீபால். இந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. வந்து வேணான்னு சொன்னாங்க, இந்த ஓவர் த்ரோ வேணாம் கண்டிப்பாக சொன்னாங்க. அடிச்சிருக்க வேணாம், கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்கு. சோஃபார் இன்னிங்ஸ் ரன்ஸ் லீக் பண்ணக்கூடாது. சிக்கு ஆஃப் ஸ்டம்ப் தாண்டி போயிருக்கு. கிரேட் டெலிவரி, விக்கெட் அடி கொடுத்துருக்கு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரூஃபுல். பேக் டு பேக் அந்த ஸ்டெம்ப் லைன்ல ஃபுல்லர் பந்தா போட்டு விக்கெட்டா அழிக்கிட்டு இருக்காதீங்க. அசார் அசத்திட்டாருங்க. 2 பந்துல 2 விக்கெட். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஸ்கோர். 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். முதல் இன்னிங்ஸ்ல முக்கியமான ஓவர் இந்த லாஸ்ட் ஓவர் போறதுக்கு நந்தகுமார் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். அவர் போட்ட முதல் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. இந்த ஃப்ளோட்டர் லெஃப்டா மாறிட்டாரு.
லெக் கட்டர் போகிறாங்க, லெஃப்ட் ஹேண்டர் மாட்டார். செகண்ட் பால். செம்ம கேம் பிளே ஆனார். இப்போ ரைட்டை லெஃப்டாக மாற்றினார். ஓத விக்கிலேருந்தே போட்டாங்க. லெக் சைடில் இவர் லெஃப்டாக மாறினதுக்கப்புறமா லெக் சைடில் இன்னொரு ஃபீல்டர் இருந்தாங்க. அந்த பால் பேட்டில் ஆடி ரன்னாக மாற்றி நோ பால் பண்ணிட்டாரு. இப்போ ஃப்ரீ கிட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். பாடி அட்டாக், டாட் பால். Straight to the fielder. I think last two more. நல்ல ஒரு ஷாட். ஃபுல்லராக இன்னும் உள்ள வந்துருச்சு. பேட்டு கட்டிலே வந்துருச்சு. வந்து கொஞ்சம் ஒரு அடி இழுத்து போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல டர்ன் கிடச்சிருக்கும். விக்கெட்டும் கிடச்சிருக்கும். ஐயோ, அந்த டெலிவரி போட்டுக்கிட்டே இருக்காரு. விக்கெட் வேணாம். டாட் பால். சிப் பண்ணாரு. லாங்கான்னு தடுத்துறாருங்க. விக்கெட்டு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இதோட ஹண்டர்ஸ்க்கு டார்கெட் 30 ரன். சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நந்தகுமார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரியாஸ் வந்திருக்காங்க. சேஸில் முதல் பால். ட்ரைவன் அலாங் த கிரவுண்ட். பேட்டில் போட்டு 2ங்கிற கால் கொடுத்துருக்காரு. எம்ஜேட்ட போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசார். செகண்ட் பால். டவுன் த லைக் போடப்பட்ட பந்து. கேட்ச் கேரி ஆகாது. கண்டிப்பாக விட்டுருக்கலாம். பந்தே போடாமல் ஒரு ரன் கிடச்சிருக்கும். இப்போ அதை டபுளாக மாற்றிருக்காங்க. அசார் ஸ்ட்ரைக்கில் போன பால் வைடு. ரீப் அந்த பால் லூஸாக பிடிச்சாரு பேட்டை. ஆனால் டைமிங்கில் பேட்டை வச்சார். நந்தகுமார் ஸ்ட்ரைக்கில் ஃபுல்லர் பால். பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்குறாரு. பவர் போட பார்க்கல பேட்ஸ்மேன். ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு அப்புறமா பெரிய ஷாட்டுக்கு போக பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் 30க்கு 30 ஆடணும். ஸோ அப்படிங்கிற காரணத்தால் இப்போதைக்கு அவங்க பெரிய ஷாட் ஆட வேண்டிய கட்டாயம் கிடையாது. இவர் பேட்டை விடுறாரு. டாட் பால் ஆகியிருக்கு. கேப்பில் போகணும் எதிர்பார்த்தாரு. 1 more remaining. முதல் ஓவரில் ஃபுல் ஸ்விங் கொடுத்து பார்த்தாங்க. பேட்டில் பண்ணல. டாட் பால். பேக் டு பேக் 2 டாட்டு. கெட் த ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் முக்கியம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். 30க்கு 30 ஆடுங்கும் போது மிடில் பண்ணி ஒரு 2 1s and 2s எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா கான்ஃபிடென்ட்டாக அடுத்த ஷாட் ஆடலாம். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. நோ விக்கெட் இது வரைக்கும் ஹண்டர்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் அஸ்ரஃப். அந்த ஸ்ட்ரைக்கில் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சு வந்து ஃபுல்லர் பால். ஃப்ரண்ட் ஃபுட்டு கமிட் ஆகி ஆடிருக்கலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லிப் வச்சிருக்காங்க. பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் கவர்ஸில் உங்களுக்கு ஃபுல் ஓப்பன். ஷார்ட் அண்ட் வைட் வித்து கிடச்சிச்சு. இந்த தடவை பேட்டில் பட்டிருக்கு. எந்த இடம் ஓப்பனோ அங்கே போயிருக்கு. அந்த ஃபீல்டு டைமிங் மிஸ் ஃபீல்டு. லேட்டாக ஓடி இருக்காங்க. த்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃப்ளாட்டாக வந்தால் விக்கெட்டாக அமைஞ்சிருக்கும். நந்தகுமார் ஆன் ஸ்ட்ரைக். ரொம்ப க்ளோஸ் டு பாடி. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேன் உள்ளே வரும்னு ஆங்கிள் இன் பண்ணிட்டாங்க. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபிரோஸ் இந்த ஓவர் படம் வந்திருக்காங்க. நோ பால் காரணமாக ஃப்ரீ கிட் பால். விட்டுருக்கலாம். துரத்தி ஆனாரு. ஃபிரோஸ் 2. ஐயோ அசார். போன பால் வைடு. பையில் சிங்கிள் ஓடினாங்க. ஸ்டெம்ஸை விட்டு ஆனாரு. கேப்பில் தான் போயிருக்கு. பேக்வர்ட் ஸ்கொயர். அவர் எடுக்க 2ஆம் இருக்கு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. நோ விக்கெட் இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் நவாஸ் வந்திருக்காங்க. பால் அசார் ஆன் ஸ்ட்ரைக். 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டைமிங்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை வந்துட்டு செகண்ட் பால். நல்லா ஷாட்டுங்க. ஷார்ட் ரன் கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இருக்காது. அன்ஸ்டாப்பபிள். தட் வென்ட் ஃபார் அ பவுண்டரிங்க. போன பால் வைடு. ரீப் அந்த பால். ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காரு. பாடி அட்டாக். டாட் பாலாக மாறுது. ஊயோ ஸ்டாப்பில் தான் போட்டார். டவுன் த ட்ராக் அடிக்க வேண்டிய வந்து அந்த ரீஜன் 4 அடிச்ச ரீஜனுக்கு அடிக்க பார்த்தாங்க. பேட்டில் படல. போன பால் வைடு. ரீப் அந்த பால். லட்டி விட பார்த்தாரு. இந்த பாலும் பாடியில் இருந்துச்சு. ஐசெட் விட்டு வெளில போட்டார். ஆக்சுவலாக இவர் லூஸாக பிடிக்கிறாரு. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் லாஸ்ட் டைம் கலெக்ட் பண்ணி அடிக்கிறதா அடிக்க முடியும். கரெக்டாக பார்க்க முடியும். பட் பாடி லைனுக்கு வரும்போது டைமிங் மிஸ் ஆகுது கண்டிப்பாக. முக்கியமாக டவுன் த ட்ராக் ஷாட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே தான் அக்ராஸ் ஆடிருக்காங்க. இந்த ஓவரில் மேக்ஸிமம் பால்ஸ் அக்ராஸ் ஆட வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லர் பால் தான் போடுறாங்க. பாடி அட்டாக்கும் போடுறாங்க. நல்ல ஓவர் நவாஸ் தந்து.
3 ஓவர் முடிஞ்சிருக்கு 22 ஸ்கோர். நோ விக்கெட் இது வரைக்கும். ஹண்டர்ஸ் ஃபெரோஸ் இந்த ஓவர் போட்ட முதல் பால் வரைக்கும் முதல் பால் இவ்வளோ நேரம் டவுன் த ட்ராக் ஃபுல் பிளேடை காட்டி ஆடின பேட்ஸ்மேன் முதல் பால் பிச்சரை பேர் அக்கறை சாட பார்த்தாங்க. எட்ஜு 2ஆ மாறுது. 5 ரன் தேவை. டாப் பேஜ் ஒரு ஷார்ட் டிஸ்மிஸலாக இருக்கும். இந்த ஊரில் 2 பாலுமே அக்ராஸ் ஆனாங்க. டாப் பேஜாக மாறி இருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அகமதுல்லா. இந்த டீமில் 2 பேர் அகமதுல்லா இருக்காங்க. ஷார்ட்டாக இந்த பந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு ஷார்ட் பிச் பால் ஃபுல் பவர் போட்டு அடிக்க பார்க்கல. ஐயோ சான்ஸ் இருந்துச்சு. ஒரே ரன் சார் ஸ்ட்ரைக்கில். ஐயோ பீட்டன் ஸ்டிக் லைன் மேலே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பிச்சிட்டா டெலிவரி. நோ மேட்ச் ரன் பார்த்தா இப்போ அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. கண்ட்ரிக்கு பேருக்கு கேட்சிங் முடிச்சிருக்காங்க. ஓப்பனிங் பேர் 2 பேருமே இந்த ஓவரில் ஆட்டம் இழந்து வெளியே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யாசின். டவுன் த லெக் போடப்பட்ட பந்து 4 ஓவர் முடிஞ்சிருக்கு 27 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் டேவிட் வந்திருக்காங்க. 6க்கு 3 தேவை. டேவிட் இந்த மேட்ச்சில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். யாசின் ஆன் ஸ்ட்ரைக். 6ல் 3 தேவை. முதல் பால் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கு. ரியாஸ் ஃபீல்டர் முடிச்சிருக்காருங்க. 6க்கு 3. இதே மாதிரி லாஸ்ட் ஓவரில் கொண்டு போய் தான் விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய ஆரி படிச்சுட்டு மேட்சை ஜெயிச்சு ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. சண்டே பாய்ஸ் பேக் இந்த கேம்னு சொல்லுவேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வரணும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கைஷி. 5ல் 3 தேவை. ஓ அப்பா நோ த ஃபீல்டர் ஹெட் ஒரு சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. காமன் கம்போஸ்டு ஒரு கன்வென்ஷனல் ஷாட். 4ல் 2 தேவை. அகமதுல்லா ஸ்ட்ரைக்கில் லோட்டாஸ் பால் ஃபீல்டர் பக்கமே போயிடுச்சு. டாட் பால் மாதிரி இருக்கு. 3ல் 2 தேவை. ஷார்ட்டாக இருந்த பந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. 2 பால் பாக்கி இருக்கு. 2ல் 2 தேவை. ஸ்லோவாக போட்டாங்க. பாடியில் போட்டாங்க. டாட் பால் மாதிரி இருக்கு. மேட்ச் பால் மேலே ஏறி இருக்கு. வாய்ப்பு இல்லை. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லை. சிங்கிள் டபுளா மாத்துறாங்க. ஓடி வந்துட்டாங்க. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. இங்க ஹண்டர்ஸ் வந்த மேட்ச் இங்க அண்டர் பிரஷர்ல தூக்கி விட்டாரு. கேப்ல போச்சு. காத்துல போனாலும் கேப்ல போச்சு.